காலையிலே 6:30க்கெலாம் ஏஞ்சிட்டேன். ஏஞ்சி குடத்தெல்லாம் விளக்கி தண்ணி பிடிச்சிட்டு பெட்ஷீட்லாம் வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு பெருக்க வந்துட்டேன். வீடெலாம் வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போன வாரம் வச்ச மஞ்சள் குங்குமம்லாம் இருந்துச்சா அதெல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக அலசிட்டு அப்புறம் எப்பவும் போல் வந்து பால்கனியும் வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் கிச்சனையும் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் பிசுக்கு வந்து நிறையா இருந்தனால நல்லா சோப் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். நைட்டுக்கே வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். இப்போ காலைல வந்து பால் குடித்த எண்ணெய் மட்டும் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க்கு ஃபுல்லாகவே வந்து நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். நேற்று வந்து வீடு தொடச்சேன்னா வீடு க்ளீன் பண்ணனால அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப அழுக்கு இல்லை. வீட்டை வந்து சீக்கிரமாகவே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து உப்புமாவும் சட்னி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் கொடுத்துட்டு வந்து குளிச்சுட்டு வந்து வாசலில் வந்து கோலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு துவரம்பருப்பை வந்து குக்கரில் வேக போட்டு நேற்று வந்து உப்பு ஜாடிலாம் வந்து கழுவி வச்சுருந்தேன்னா அது இன்றைக்கி தான் வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு உப்புலாம் கொட்டி வச்சுருவோன்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் உப்பு வந்து கொட்டி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். துவரையும் வந்து வெந்துடுச்சா சரி சாம்பார் வச்சிருன்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு தான் சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சுருந்தேன்னா அந்த சாப்பாடையும் வந்து வடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சாம்பாருக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோன்னே அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கழுவி வச்சுருந்தேன்னா அது அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து எல்லா ஜாமானையும் வந்து அதில் வந்து கொட்டி வச்சுட்டேன். அப்புறம் செல்ஃபில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.